கடலூர் அருகே பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தேவநாதன் வழங்க கேட்கலாம். தேவநாதன், தற்போது விபத்து காரணமாக கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை வழித்தடத்தில் அனைத்து ரயில்களும் தாமதமாக இயக்கப்படுவதா ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அது பற்றிய மேலும் விவரங்களை பதிவு பண்ணலாம். அதாவது இந்த ரயில் விபத்தானது பார்த்தோம் அப்படின்னா சரியாக ஒரு 7:45 மணி அளவில் நடந்திருக்கு. கடலூர் செம்மங்குப்பம் பகுதியில இந்த விபத்தானது நடந்திருக்குது. இந்த செம்மங்குப்பம் பகுதியில தான் விழுப்புரத்தில் இருந்து மயிலாடுதுறை செல்லும் இந்த பேசஞ்சர் ரயிலானது அந்த பள்ளி வேன் மீது மோதி இருக்கிறது. முதற்கட்ட விசாரணையில பார்த்தோம் அப்படின்னா அந்த செம்மங்குப்பம் ரயில்வே கேட்டிற்கு சிக்னல் கிடையாது என்று ரயில்வே ஓட்டுநர் நம்மள்கிட்ட தெரிவிச்சாரு. அவர்கிட்ட இது குறித்து கேட்கும்போது சில ரயில்வே கேட்ல மட்டும்தான் அந்த மாதிரி சிக்னல் இருக்கும், இந்த ரயில்வே கேட்ல சிக்னல் இல்லை அப்படின்றத அவர் தெரிவிச்சாரு. அதன் காரணமாக ரயில் விட்டதாகவும், ஆனால் ரயில் வரும்போது அவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர் அந்த கேட்டினை போட்டிருக்க வேண்டும், அவர் ஏன் அந்த கேட்டை போடவில்லை என்பது தெரியவில்லை என்று அவர் தெரிவிக்கிறாரு. இதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா அந்த ரயிலே கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 1 மணி நேரத்திற்கு மேலாக அந்த கிட்டத்தட்ட விபத்து நடந்த பகுதியிலிருந்து ஒரு 200 மீட்டர் தள்ளி தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்த ரயில்ல மின்சார என்ஜின் மூலமா இந்த ரயில் இறங்கிட்டு நிலையில இதே ரயிலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீசல் இன்ஜினும் தற்போது இருக்கிறது. அந்த மின்சார தடமானது இந்த விபத்து காரணமாக துண்டிக்கப்பட்டிருக்கு. அந்த மின்சார ஒயரே துண்டிக்கப்பட்டு ரயில்வே டிராக்ல கீழே விழுந்திருக்குது. அதன் காரணமாகவே தற்போது பார்த்தோம் அப்படின்னா அனைத்து ரயில்களும் நிறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் இந்த ரயிலில் இருக்கிற டீசல் இன்ஜினை கொண்டு தற்போது இந்த ரயிலை அப்புறப்படுத்தும் பணியில ரயில்வே துறையினர் ஈடுபட்டிருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் இந்த ரயில் இங்கிருந்து புறப்பட்டு விடும். அதன் பிறகே மற்ற ரயில்கள் இந்த பாதையில் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் இன்னும் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் வரை இந்த தாமதமானது தொடரும் சொல்லிட்டு ரயில்வே துறையினர் தெரிவிச்சிருக்காங்க. முதற்கட்டமாக இந்த ரயில், அதாவது விபத்து ஏற்படுத்திய ரயிலை அப்புறப்படுத்தும் பணி தான் தற்போது நடந்துட்டு இருக்கு. அதற்காக அதே ரயிலில் இருந்த டீசல் இன்ஜின் கொண்டு தற்போது அந்த ரயிலை கொண்டு செல்வதற்கான பணிகள் நடந்துட்டு இருக்கு. அடுத்து இந்த ரயில் புறப்பட்ட பிறகு அந்த விபத்து நடந்த பகுதியில் இருக்கும் அந்த பேருந்துடைய துகள்கள் அதெல்லாம் அப்புறப்படுத்தப்பட்ட பிறகுதான் அடுத்த ரயில்கள் இயங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.